தெனாலிராமன் கதைகள் பாகம் 1. காளிதேவியிடம் பெற்ற வரம். ஒரு சமயம் தெனாலிராமன் கிராமத்துக்குத் துறவி ஒருவர் வந்தார். அவ்வூர் மக்கள் அனைவரும் அவரை வணங்கி ஆசி பெற்றனர். துறவியிடம் ஆசி பெற்றதனால்தான் நாம் இன்பமாக வாழ்கிறோம் என்றெண்ணிய மக்கள் அவரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இதையெல்லாம் பார்த்து தெனாலிராமன் துறவியிடம் சென்று, தங்கள் ஆசியினால்தான் மக்கள் அனைவரும் இன்பமாக வாழ்கிறார்களா? அவரவர் உழைப்பின் மூலம் இன்பமாக வாழவில்லையா என்று கேட்டார். அதைக் கேட்ட துறவி, தம்பி, உன்னிடம் உள்ள அறிவிற்கு நீ அந்த காளிதேவியிடம்தான் வரம் பெற்று ஆசி பெற வேண்டும். எனவே நான் காளிதேவியிடம் வரம் பெறத்தக்க மந்திரம் ஒன்றை உனக்குச் சொல்லித் தருகிறேன் என்று கூறிவிட்டு அதைச் சொல்லியும் கொடுத்தார். அதைக் கேட்ட தெனாலிராமன் காளிதேவியின் கோவிலுக்குச் சென்று தேவியின் தரிசனத்தைக் காண தவம் இருந்தார். தெனாலியின் தவத்தில் மகிழ்ச்சியடைந்த காளிதேவி அவன் முன் தோன்றினாள். அப்போது காளிதேவியின் 10 தலைகளைப் பார்த்து பயப்படுவதற்கு பதில் பலமாகச் சிரித்தான் தெனாலிராமன். அவனுடைய சிரிப்பைப் பார்த்த காளிதேவி, என் 10 தலைகளைப் பார்த்து அனைவரும் அஞ்சுவர், ஆனால் நீ சிரிக்கிறாயே என்று கேட்டாள். அதற்குத் தெனாலிராமன், எனக்குச் சளிப்பிடித்தால் ஒரு மூக்கை வைத்துள்ள நானே மிகவும் சிரமப்படுவேன். ஆனால் உனக்கு 10 மூக்குகள் உள்ளதை எண்ணியே நான் சிரித்தேன் என்றான். இதைக் கேட்ட காளிதேவியும் சிரித்துவிட்டாள். அதன் பின்னர், மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன் என்றாள். தாயே, நான் அறிவிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்குவதற்கேற்ற வரங்களை எனக்கு அளியுங்கள் என்றான். இதைக் கேட்ட காளிதேவி, மகனே, எனது கைகளில் 2 கிண்ணங்கள் உள்ளன. அதில் ஒரு கிண்ணத்தில் செல்வத்திற்கான பாலும் இன்னொன்றில் அறிவுக்கான பாலும் உள்ளது. இந்த 2இல் ஏதேனும் ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து குடிக்க வேண்டும் என்று கூறினாள். தெனாலிராமன் சிறிதும் தயக்கம் இல்லாமல் கண் இமைக்கும் நேரத்தில் 2 கிண்ணங்களில் உள்ள பாலை வாங்கி ஒரே கிண்ணத்தில் ஊற்றிவிட்டு அதை மடக் என குடித்தான். இதைப் பார்த்த காளிதேவி ஆச்சரியமடைந்து, மகனே, ஏதேனும் ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தானே குடிக்கக் கூறினேன் என்றாள். அதற்குத் தெனாலிராமன், ஆமாம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலைத்தானே குடித்தேன் என்றான். உடனே காளிதேவி, ஏன் 2 கிண்ணங்களில் உள்ள பாலையும் ஒன்றாகக் கலந்தாய் என்று கேட்டாள். 2 கிண்ணங்களில் உள்ள பாலையும் ஒன்றாகக் கலக்கக்கூடாது என்று தாங்கள் கூறவில்லையே என்றான் தெனாலிராமன். அதைக் கேட்ட காளிதேவி மிகுந்த மகிழ்ச்சியுடன், மகனே, என்னையே ஏமாற்றிய உன் அறிவை எண்ணி நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன். நீ உனது அறிவினால் பிற்காலத்தில் பேரும் புகழும் பெற்று சிறந்த விகடகவியாக விளங்குவாய் என ஆசி வழங்கிவிட்டு காளிதேவி மறைந்தாள்.